இன்றைய சிந்தனை. நாங்கள் இறை வழிபாடு செய்கின்றோம். இந்த இறை வழிபாடு செய்கின்ற பொழுது எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கெல்லாம் விரதங்களை வகுத்திருக்கின்றார்கள். இறைவனை எப்படி வழிபட வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆலயத்துக்கு எப்படி செல்ல வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கின்றார்கள். இந்த ஒழுக்க நெறிகளை எல்லாம் நாங்கள் கடைப்பிடித்து அதை அப்படியே அனுசரித்து வருவதனால்தான் வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை நாங்கள் சமாளிக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இந்த ஆன்மீகம் என்பது மிக உன்னதமான ஒரு நிலையை பெற்றிருக்கின்றது. அதை நாங்கள் சரியாக செயல்படுத்துவதிலே முக்கிய கவனம் எடுக்க வேண்டும். இறை வழிபாடு என்பதை எங்களுடைய மனதை தூய்மைப்படுத்தி சஞ்சலங்கள் இல்லாத ஒரு தெய்வீகத்தன்மையை எங்களுக்குள்ளே கொண்டு வந்துவிடும். விரதம் என்றாலே இறைவனை நெருங்குகின்ற ஒரு தன்மையாகத்தான் நாங்கள் போற்றுகின்றோம். எந்த விரதமாக இருந்தாலும் விரதம் என்று வருகின்ற பொழுது நாம் நம்முடைய உடலை ஸ்நானம் செய்து சுத்தமாக்குகின்றோம். உணவை குறைக்கின்றோம். இந்த உணவை குறைப்பதன் மூலமாக உணர்வுகள் அடங்கிவிடுகின்றன. உணர்வு நிலைகள் ஒருநிலைப்படும். உணவை நீங்கள் எவ்வளவு தூரம் குறைக்கின்றீர்களோ, ஒரு நாள் விரதமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 6 நாள் விரதமாக இருந்தாலும் சரி, 10 நாள் விரதமாக இருந்தாலும் சரி, 20 நாள் விரதமாக இருந்தாலும் சரி, இந்த விரத நாட்களிலே உங்களுடைய தைரியத்தை வரவழைத்து எவ்வளவு தூரம் உணவை குறைக்கின்றீர்களோ அதன் மூலமாக உங்களுடைய உணர்வுகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இறை சிந்தனை முழுமையாக எங்களுடைய உடலிலே பற்றி கொள்ளும். நாங்கள் தேவையற்ற சிந்தனைகளுக்குள்ளே போகாமல் இறைவனுடைய சிந்தனையை நினைந்து இறைவனுடைய பதிகங்களை பாடி இறைவனுடைய பாடல்களை பாடி எங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதன் மூலமாக அந்த விரதத்தினுடைய பலாபலங்கள் எங்களுக்கு நிறைவாக கிடைத்து விடுகின்றது. அந்த நிறைவின் மூலமாக நாங்கள் நல்ல உயர்வுகளை பெறக்கூடியதாக இருக்கின்றது. எனவே விரதம் என்றாலே கட்டுப்பாடும் அதனுடைய வழிபாடும் உன்னதமானதாக எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அதை நாங்கள் சரியாக செயல்படுத்த வேண்டும். விரதம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் பேருக்கு அதை சொல்லிக்கொண்டு நாங்கள் இறை வழிபாடு இல்லாமல் நாங்கள் ஏதோ ஒரு சிந்தனையிலே வேறு மோகங்களிலே இருந்தோமானால் அந்த விரதத்துக்குரிய பலன் எங்களை நாடி வராது. நாங்கள் விரதம் என்றால் முடிந்த அளவுக்கு எங்களுடைய சிந்தனை முழுக்க இறைவனோடு இருக்க வேண்டும். விரத நாட்களிலே இன்னொருவருக்கு உணவு வழங்குவதை மிக உன்னதமாக சொல்லுகிறார்கள். நீங்கள் விரதம் இருக்கின்ற பொழுதெல்லாம் நீங்கள் உணவருந்துகின்ற நேரத்திலே இன்னொருவருக்கு உணவு கொடுத்து சாப்பிடுங்கள். அது இன்னும் பலனை தருகின்றது. எனவே அதையெல்லாம் நாங்கள் நடைமுறையிலே கொண்டு வர வேண்டும். இந்த விரதம் ஒரு மனிதனை பூரணப்படுத்துகின்றது. நல்ல சிந்தனைகளுக்குள்ளே கொண்டு வருகின்றது. அவனுடைய தேவைகளை சரியாக செய்யக்கூடிய ஆற்றலை கொடுக்கின்றது. இறை சிந்தனை நமக்குள்ளே அடிக்கடி வருகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் நல்ல பண்புயலுக்குள்ளே எங்களை கொண்டு சென்று விடுகின்றோம். இந்த விரதத்தின் மூலமாக எங்களுடைய கெட்ட சக்திகள் எங்களுடைய கெட்ட சிந்தனைகள் எல்லாம் எங்களை விட்டு அகன்று விடுகின்றன. இது ஒரு மாபெரும் வெற்றியாக எங்களுக்கு அமைகின்றது. விரத வழிபாடு என்பது உன்னதமானது. சில பேர் கேட்பார்கள், சாமி உங்களை சாப்பிட வேண்டாம்னு சொன்னாராண்ட. இல்லை, அது தவறு. நாங்கள் உணவை குறைப்பதன் மூலமாக இறைவனை நெருங்குகின்றோம். தேவையற்ற சிந்தனைகளிலிருந்து விடுபடுகின்றோம். எனவே அதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு இந்த விரதங்களை அனுட்டியுங்கள். விரதம் அனுட்டிக்கின்ற பொழுது எந்த தெய்வத்தை நினைத்து நீங்கள் அனுட்டித்தாலும் அந்த விரதம் பூரணமான பலனை உங்களுக்கு கொடுக்கும். அதற்கு நீங்களாக உங்களுடைய செயல்பாடுகளை நல்ல மேன்மைக்குள்ளே கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும். அதுதான் விரதத்துக்கு பெருமை தருகின்ற நிகழ்வாக அமையும். நன்றி.